கற்கை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு திருக்குறள் சிறப்புகள், அது மட்டும் இல்லாமல் திரை இலக்கிய சிறப்புகள் இரண்டையும் சேர்த்து நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா, திருக்குறளின் புகழுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சில திருக்குறள்களுடைய கருத்துக்களை ஒரே பாட்டில் கொடுத்திருக்கிறார். அது என்ன பாடல் தெரியுமா? ஆண்டவன் கட்டளை என்கிற திரைப்படத்தில் வரும் ஆறு மனமே ஆறு என்கிற பாடல்தான் அது. அது என்னென்ன திருக்குறள் என்று தெரிந்து கொள்ளலாமா? இந்த ஒரே பாடலில், ஒரே ஒரு திரைப்பட பாடலில் 8 திருக்குறள்களையும் அதனுடைய கருத்துக்களையும் ஒரு சேர கொடுத்த புகழ் என்பது கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கே உரிய ஒரு தனித்துவ பண்பு என்றே சொல்லலாம். கவி ஆளுமையாக திகழ்ந்த இவர் பல்வேறு இலக்கியங்களையும், பல்வேறு கவிதைகளையும், பல்வேறு திரைப்பட பாடல்களையும் மிக அழகியல் நெறியோடு, கவிதையியல் நெறியோடு, இலக்கிய கோட்பாடுகளோடு வகுத்து கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது என்னென்ன திருக்குறள்கள்? அந்த 8 திருக்குறள் பார்க்கலாமா? தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்கிற திருக்குறள். ஆறு மனமே ஆறு என்கிற திரைப்பட பாடலில் ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி என்று தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்கிற திருக்குறளின் கருத்தினை பிழிந்து அந்த பாடலில் அவர் கொடுத்திருக்கிறார். அதேபோல் இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் என்கிற 629வது திருக்குறள், தன்னெஞ்சறிவது திருக்குறள் 293வது திருக்குறள், 629வது திருக்குறளான இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் என்கிற திருக்குறளை அதனுடைய சாராம்சத்தை பிழிந்தெடுத்து இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி என்று மிக அழகான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி அவர் கொடுத்திருக்கிறார். அதேபோல் அதற்கடுத்து 387வது குறள், இன்சொலால் ஈத்தளித்த வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்டனைத்து இவ்வுலகு என்கிற அந்த குறளின் கருத்தினை உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக 124வது திருக்குறள், நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது என்கிற திருக்குறள். அது அந்த திருக்குறளின் கருத்து என்னவென்றால், அதை பாடல் வரிகளாக எப்படி கொடுத்திருக்கிறார் என்றால், நிலை திரியும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக 35வது திருக்குறள், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய அம்சத்தை எப்படி கொடுத்திருக்கிறார் பார்ப்போமா? ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் என்று மிக அழகான சொல்லாடலை, இப்படியும் ஆசை கோபம் களவு கொள்பவர்களை மிருகம் என்ற சொல்லாடலில் அவர் அந்த திருக்குறளின் சாராம்சத்தை எடுத்து மிருகம் என்ற சொல்லாடலாக கொடுத்திருக்கிறார். அதை தவிர்க்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு 80வது குறள். அடுத்தது எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு என்கிற 110வது திருக்குறளையும், கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையானும் இவ்வுலகு என்கிற 571வது திருக்குறளை மூன்றையும் சேர்த்து ஒற்றை வரியில் மிக அழகாக சுருக்கமாக கொடுத்திருக்கிறார். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்று ஒற்றை வரியில் 3 குறள்களின் கருத்துக்களையும் மிக அழகாக கொடுத்திருக்கிறார். திருக்குறள் என்பது உலக பொதுமறை. இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய சிறப்புகளை கொண்டது திருக்குறள். திருக்குறள் என்பது எல்லா மதத்தவரும், எல்லா சமயத்தவரும், எல்லா நாட்டவரும், எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உயர்ந்த நூலாக இன்றைக்கு வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய திருக்குறளை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும், திரை இசையில் வாழ்ந்து கொண்டிருக்கும், இலக்கியங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எடுத்து கையாண்ட விதம், இலக்கிய நயம் என்பது மிகவும் போற்றுதற்குரியது.
கண்ணதாசனுடைய படைப்புகள் ஏராளம். அதையெல்லாம் தொடர்ந்து நம்முடைய கற்கை யூடியூப் சேனல்ல உங்களுக்காக நான் அடுத்தடுத்த பதிவுகளாக தொகுத்து வழங்குகிறேன். நன்றி.